திருப்பாவை பாசுரம் 25 ஒருத்தி மகனாய். அடியேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபஜாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததித்தராணி த்ரணயாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஷதயைக்கசந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாவியபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பல்லாத்கிருத்ய புங்க்தே கோடாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பமாலை புமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன் நமஸ்காரம். 25வது பாசுரமான ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த பாசுரத்தில் முதல்ல என்ன பண்றா அப்படின்னா, பெற்ற தாயையும் வளர்த்த தாயையும் குறிப்பிடுகிறாள். அதன் பிறகு கைங்கரியத்தின் பலனை அவள் முதலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். எப்படி இருக்கணும் அந்த பறையின் பலன், அது கைங்கரியம் தானே, அதை விவரமாக இதிலே எடுத்து சொல்கிறார். 24வது பாசுரம். இதுக்கு கீழ்பாட்டில் என்ன சொன்னாள்? மங்களாசாசனம் செய்தாள். போற்றி, கழல் போற்றி, புகழ் போற்றி, அடி போற்றி. அதுவும் அவனுடைய திருவடியை முதலே பிடித்து அவனை சரணாகதி பண்ணி கொண்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே உரிய அந்த சாரமான அந்த அடியை பற்றி கொண்டு அவனை மங்களாசாசனம் செய்தாள். அதுவும் பெரியாழ்வாரின் திருமகள். அதனால் முதல்ல மங்களாசாசனம் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த கைங்கரியத்தின் பலனை இங்கே சொல்லி அதை விளக்கி நமக்கு அவனுடைய திருவடியை எப்படி பற்றி கொண்டு நாம் கேட்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறாள். முதல்ல அந்த பாசுரத்தை பார்த்துருவோமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தற்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாளே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரை தருகி ஆகள் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி என்றால் ஒப்பற்ற அந்த தேவிகை பிராட்டியினுடைய வயிற்றிலே உதித்து ஒருத்தி மகனாய் உதித்தவன் அங்கிருந்து இங்கே வரான். ஒரே இரவு தான். அங்கிருந்து யசோதையின் இடத்துல வருகிறான். அவளும் ஒருத்தி, ஒப்பற்றவள். அந்த ஒப்பற்றவள் இடத்திலே வளர்ந்தான். அதை பொறுக்க மாட்டாத கம்சன் என்ன பண்ணினா, உன்னை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கொண்டு அவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு அசுரனாக அமிச்சான். பூதனை, சரகாசுரன், விருத்தாசுரன், தெனுகாசுரன், இப்படி ஒவ்வொரு அசுரனாக அனுப்பினான். இப்படி அனுப்பி அவன் என்ன செய்தான், அவனுடைய எண்ணத்தை எல்லாம் கண்ணன் என்ன பண்ணான், அழிச்சிட்டான், வதம் செஞ்சுட்டான் அவர்களை எல்லாரையும். அந்த சகடாசுரனா வரும்போது அவன் 7 மாத குழந்தை தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தையே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அவன் வயிற்றில் நெருப்பு கனல் போல கனன்று கண்டே இருந்துதான். அது அவனுக்கு கட்டி, நெருப்பு கட்டி போல இப்படி பண்ணிட்டானே, எப்படி இவனை வதம் செய்வது என்று கண்ணன் அவன் வயிற்றிலே நெருப்பை வளர்த்தானாம். நெடுமாலே, சர்வேஸ்வரனே, உன்னிடத்தில் எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் பிரார்த்தித்து யாம் வந்தோம், நாங்கள் பாடி வந்தோம். அதே பிராட்டியும் நீயும் உன் செல்வத்தையும் வீரத்தையும் நாங்கள் பாடியிருக்கோம்.
உன்னை இனி பிரிந்திருக்கவே முடியாது. இந்த துக்கம் நீங்கி எங்களுக்கு நீ மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஸ்ரீராமாயணத்தில் தசரதன் என்ன செய்தான்? அவன் யாகம் வளர்த்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அவன் அங்கே 4 புதல்வர்களை பெற்றார். இங்க 4 பேர் தவமாயிருந்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள். யார் யாரு? வசுதேவரும் தேவகியும் நந்தகோபுரம் யசோதையும். அவர்கள் பெற்றவர்கள். இவர்கள் இருவரும் வளர்த்தவர்கள். இங்க இருவருமே ஒப்பற்றவர்கள். முதல்ல மாதா அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும். அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே ஒருத்திங்கிறார். அதுவும் ஒப்பற்ற ஒருத்தி. ஒருத்திக்கு இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு ஏற்றம் இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த தேவகி குழந்தை பிறந்துட்டே இருக்கு. 7 குழந்தை, 8வது குழந்தை தான் கம்சனை அழிக்கும்னு அந்த அசுரீரி அன்னைக்கு சொல்லிட்டு, அதனால அந்த குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அவன் வந்து அந்த தேவகியின் கண்ணெதிரே அந்த பிறந்த குழந்தையை எடுத்து செவுத்துல அடிச்சு வீசுவானாம். ஒரு தாயின் கண்ணெதிரியே அந்த குழந்தைய கொடுக்கறது எவ்வளோ பறி கொடுக்கறது எவ்வளோ பெரிய துக்கம். அந்த துக்கத்தை தாங்கி கொண்ட தேவகி நீ அவதாரம் பண்ணின அவளுடைய வயிற்றிலே அது 12 மாதங்களாம். ராமனும் 12 மாதங்கள் இருந்திருக்கிறான். அப்படி இருந்த உன்னை பெற்றாள். இவ்வளவும் அனுபவித்தாள். அவள் அனுபவித்து உன்னை பெற்றாள் இல்லையா? அப்போ அவள் ஒப்பற்றவள். அதனால இங்க தேவகி பிராட்டியை ஒப்பற்றவள். உடனே தூக்கி கொடுத்துறா இல்லையா? நீ நன்னா வளரணும், நீ ஒரு இடத்துல நல்லபடியா வளர்ந்து அந்த கம்சனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இரவிலேயே உன்னை பிரியக்கூடிய ஒரு துன்பம் அவளுக்கு ஏற்பட்டது. அந்ததுனால இங்க ஆண்டாள் நாச்சியார் ஒப்பற்றவள் அப்படிங்கிறதுனால ஒருத்தி என்று சொல்கிறார். இங்க அடுத்த ஒருத்தி யாரு? யசோதா பிராட்டி. இந்த யசோதா பிராட்டி பெற்றெடுக்கலைனாலும் வளர்த்தாள். தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். அது எப்படியெல்லாம் வளர்த்தாள்? அவன் செய்த குறும்புகளை எல்லாம் பொறுத்து கொண்டாள். எப்படியெல்லாம் குறும்பு செய்தான் அவன்? அப்படி முளை வரவு வரல, அதாவது பால் கொடுக்கல தாயார், ஏதோ அடுப்படி வேலையா போயிட்டாளே அப்படின்னு கோபத்துல காலால எட்டி ஒரே ஒரு அடிதான். அந்த எட்டி அதை உதச்சதுனால அந்த சகடாசுரனை அழித்தான். அது எல்லாமே அவனுடைய மாயங்கள் தான். மாயன் கண்ணபிரான். இங்க யசோதை எப்படியெல்லாம் அவனை வளர்த்தால், எப்படி அவள் கஷ்டப்பட்டாள் அப்படிங்கிறத பெரியாழ்வார் மிக அற்புதமாக எடுத்து சொல்றார். அந்த யசோதை வந்து தொட்டில்ல ஆட்டும் போது அந்த தொட்டில் எப்படியெல்லாம் கிழிந்து வந்துதான் அதை பார்க்கலாமா? கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இழுத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. ஒரு தொட்டில் குழந்தையை போட்டு சமத்தா தூங்கணும் தானே, அவன் எட்டி எட்டி அந்த தூளியை உதச்சி அது கிழிஞ்சிடுமா. சரி, குழந்தை தூளியில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இடுப்பில் வச்சுன்னா வழுக்கின்னு போவானா கீழே. சரி, அப்படியே இல்லைனாலும் இறுக்கி அந்த இடையில இறுக்கி வச்சிருந்தாலும் அந்த உதரத்தில் அந்த வயிற்றில் அவன் என்ன பண்ணுவானா, உதச்சி தள்ளிட்டு மேலே ஏறி எம்பி வருவானா. இப்படியெல்லாம் குறும்பு செய்த அந்த தாயை குடல்மை இலக்கம் செய்த தாமோதரன் ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலே அவனுக்கு வையம் ஏழும் காட்சி தந்தாள். எப்படி காட்சி தந்தாள்? பரமபுருஷனை வளர்த்தவள் இல்லையா? கையும் காலும் நிமிர்ந்து கடார நீர் பையவாட்டி பசஞ்சிறு மஞ்சள் ஐயனா வழித்தாளுக்கு அங்காண்டிட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. எப்படி அவ எவ்வளோ குறும்பு. அடுத்த வீடுகளில் சென்று கோபிகைகள் வீட்டில் சென்று வெண்ணெயையும் பாலையும் திருடி தின்னான், தயிரெல்லாம் இது பண்ணான், மோர் குடம் உருட்டினான். இப்படியெல்லாம் குறும்பு செய்தவனை பொறுத்து கொண்டாள். அப்படி பொறுக்க முடியாமல் அவள் ஒரு நாள் அந்த கட்டி போட்டாள். அப்போ அவன் என்ன பண்ணினான்? வையம் ஏழையும் காட்டி கொடுத்தான். இப்படி அற்புதமான லீலைகளை எல்லாம் செய்து யசோதை பொறுத்து கொண்டாள் அவனுடைய தீம்புகளை எல்லாம். அதனாலே அவள் ஒப்பற்றவள் ஒருத்தியாகிறாள். மேலும் பெரியாழ்வார் சொல்றார், அவன் மேய்ச்சலுக்கு போயிடுவானா எங்க? பிருந்தாவனத்துக்கு, ஆடுகள் மேய்ப்பதற்கு. அவனை காணோன்னு, அந்த பரம புருஷனை காணோன்னு அவள் வந்து காத்து இருப்பாளாம். அதை ரொம்ப அற்புதமா பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரங்கள்ல சொல்றார். கன்றுகள் இல்லம் புகுந்து கதர்கின்ற பசு எல்லாம் நின்று ஒளிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இலாராய் மன்றில் நில்லேல் அந்தி போது மகள் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய் என்ற மிக அற்புதமாக பெரியாழ்வார் யசோதை பாவத்திலே அந்த யசோதை எப்படியெல்லாம் அவனை வளர்த்தாள் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதுபோல இங்கு ஆண்டாள் நாச்சியார் இங்கு ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஓரிரவில்
ஒரே இரவிலேயே அங்கிருந்து பிரிந்து யசோதையின் இடத்திலே வந்தவன் ஆயிற்றே. அப்படி வந்தவன் என்ன செய்தான்? கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலை. கஞ்சனுடைய வயிறு அப்படின்னா இங்க கம்சனை குறிக்கக்கூடியது. இந்த கம்சன் இடத்துல எப்படி இருக்கானா? அப்படி நெருப்பு. சர்வேஸ்வரன் இவன் எப்போது வருவான்? ஏன்னா பூதனை அனுப்புகிறான், சகடாசுரனை அனுப்புகிறான், வத்சாசுரனை அனுப்புகிறான், இப்படி ஒவ்வொரு பகாசுரனை அனுப்புகிறான். இப்படி எல்லாரையும் அனுப்பியும் அவனை ஒன்றுமே செய்ய முடியலையே, இந்த கண்ணனை எப்படி வதம் செய்கிறது அப்படின்னு அவன் வயிற்றுக்குள்ளே அந்த நெருப்பு உழண்டு உழண்டு அது நெருப்பாக நின்று அங்கே வளர்ந்தவனாம் சர்வேஸ்வரன். இவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க ஆண்டாள் நாச்சியார். பிறந்து அப்படின்னு சொல்கிற ஆண்டாள் நாச்சியார். இவனும் அவதாரம் எடுத்தவன் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இவன் தான் வைகுண்டநாதன், சர்வேஸ்வரன், சர்வ ரக்ஷகன். ஆனால் பிறந்துன்னு ஒரு குறிப்பு எதனால் சொல்கிறான்னா, கண்ணன் எம்பெருமான் சொல் பேச்சை கேட்டவனா. ராமாயண காலத்துலேயும் சொல் பேச்சு கேட்டான். கிருஷ்ண அவதாரத்தில் அவன் அவதாரம் எடுத்த உடனே, அந்த பிறந்த உடனே உன் திருக்கரங்கள் 4 திருக்கரங்களோடு காட்சி தந்தான். அந்த 4 திருக்கரங்களில் வேண்டாம், கம்சனுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு ஆபத்து என்று பயந்தாலாம் தேவகி. அதனால் அந்த 2 திருக்கரங்களோடு காட்சி தந்து மீதி 2 திருக்கரங்களை மாயையினால் மறைத்து கொண்டான். அப்பேற்பட்டதுனால் இங்கே பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஒரே இரவில் அங்கே போகணும். அங்கே போனவன் இந்த இரவுக்கு ஏதாவது ஒப்பான ஒரு இரவு உண்டா? இல்லை. ஒளித்து வளர ஏன் எம்பெருமான் சர்வ ரக்ஷகன், அவன் பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன், அவன் ஏன் ஒளித்து வளரணும் அப்படின்னா இங்கே 2 விதமாக வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒளித்துனா அவன் பிறந்த உடனே 4 கரங்களோட காட்டி தந்தான். அந்த சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய அந்த திருக்கரங்களை ஒளித்து வைத்து கொண்டான் ஒன்று. இன்னொன்று, அந்த யமுனையாறு ஒன்று தான் நடுவில். எதுக்கு? கோகுலத்துக்கும் அந்த மதுராக்கும் அங்கேருந்து ஒரு யமுனா நதி தீரத்தை தான் தாண்டி, அந்த யமுனா நதியை தான் தாண்டி இங்கே வளர்கிறான். ஏன் வளர்கிறான்னா, இந்த ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய கோபிகளுடன் அந்த லீலா வினோதங்களை, அந்த ராசக்கிரடையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாருடைய உள்ளத்தையும் கவர வேண்டும் என்பதற்காக அவன் ஒளித்து வளரப்பட்டானாம். ஒளித்து வளர நாரதர் சொன்னாராம், கம்சா அவன் எப்பவோ பிறந்துட்டான், அவன் அங்கே ஒளிஞ்சு வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கம்சனுக்கு என்ன தோணித்தான்? அவனை ஒழிக்கணும், இந்த கண்ணன் எம்பெருமானை ஒழிக்கணும்னு அதெல்லாம் அவனை ஒழிக்கிறதுக்கு வழி தேடி கொண்டானான். உனக்கு தீங்கு நினைந்த இரணியினுடைய மார்பை என்ன பண்ண நீ? அப்படி நகத்தால கிள்ளி எறிந்தாயே, அவனை 2ஆக அதை பிழந்தாயே, அது அவனுக்கு தெரியல, அவன் உனக்கு போய் தீங்கு நினைக்கிறானே என்று இந்த கோபிகைகள்லாம் வயிறு எறிகிறார்களாம். அன்புடையார் எல்லாருக்கும் காலமேக வண்ணனாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் நீரே சொரியும் காலமேகம். அதே அவனுக்கு தீங்கு நினைத்தவர்களிடத்திலே கஞ்சன் காய்ந்த காலமேக திரு உருவனாக இருக்கிறான். நெடுமாலே என்றால் இன்னொருத்தமும் கொண்டுக்கலாம். சர்வேஸ்வரன் மால் என்றால் பெரியவன், அன்பு உடையவன். நெடுமாலே உன்னை அர்த்தித்து, உன்னை அப்படின்னா உன்னை அர்ச்சனை செய்து, அதாவது உன்னை போற்றி பாடினோம். முதல் பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்தோம். இப்போ எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? உன்னை அர்த்தித்து வந்தோம், எங்களுக்கு என்ன வேணும்? உன்னுடைய கைங்கரியமே எங்களுக்கு வேணும். நீ இப்படி ஒளித்து வளர்ந்து எங்களுக்கு காட்ட வேண்டாம், அவன் கஞ்சனை வதம் செய்ததெல்லாம் காட்ட வேண்டாம், எங்களுக்கு உன்னுடைய கைங்கரியத்தை மட்டுமே தா என்று கேட்கிறார்கள். உன்னிடத்துல உன்னையே கேட்டு வந்திருக்கோம். ஆத்மதா பலத்தா, உன்னுடைய அந்த ஆத்மாவை எங்களுக்கு கொடு. எவனொருவன் தன்னை அழித்து தன்னை அனுபவிக்கக்கூடிய அந்த பலத்தை தருகிறானோ அவன்தான் அவன் சர்வரட்சகனான கண்ணன் எம்பெருமான். பறை தருகி ஆகள். உன் அழகிலே மயங்கி உன்னுடைய அந்த ஸ்வரூப சௌலபிய குணத்தையெல்லாம் நாங்கள் சிந்தித்து உன்னிடத்திலே வந்திருந்த எங்களுடைய காரியத்தை மறக்க செய்யாதே. எங்களுக்கு என்ன விரும்பியதோ அதை எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று பறை தருகி ஆகள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். உன்னுடைய கைங்கரியத்தை தக்க செல்வமும். இப்போ நீ பறை தருகியானால் எங்களுக்கு அதுக்கான பலன் என்ன தெரியுமா? திருத்தக்க செல்வமும். திரு என்றால் தாயார், பிராட்டி, பெரிய பிராட்டி. அந்த செல்வம் அகிலகில்லே நிரியும் என்று உரைமார்பா. எப்பவும் உன்னுடன் இருக்கக்கூடிய அந்த தாயாரின் செல்வம், ஐஸ்வர்யார்த்திகளை இங்கே காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். சுயபதித்துவத்தாலே உண்டான செல்வத்தையும் எங்களுக்கு கிடைக்கும். செல்வமும் இந்த திருத்தக்க செல்வம், சுயபதித்துவமான அந்த செல்வம் நீ தந்தேயானால்
எங்களுக்கு அதை காப்பாற்றக்கூடிய வல்லமையும் நீ கொடுக்க வேண்டும், வீரிய குணத்தையும் நீ கொடுக்க வேண்டும். அதாவது அந்த பலன் நீ பறை தந்தேன்னா எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? திருத்தக்க செல்வமும் சேவகமும் அந்த ஐஸ்வர்யார்த்திகளுக்கான பலனை எங்களுக்கு கொடுத்து அதனுடைய காப்பாற்றக்கூடிய அந்த வீரிய குணத்தையும் அது கிடைக்கும். வருத்தமும் தீர்ந்து இத்தனை நாளாக உன்னை பிரிஞ்சிருந்தோமா, இப்போ திருத்தக்க சேவகமும் கிடைச்சிரும். அதுபோல் இத்தனை நாள் நாங்கள் வருந்தி இருந்தோம், உன்னை பிரிந்து உன்னை காண முடியாமல் உன்னிடத்தில் சேர முடியாமல் இருந்த அந்த விரக தாபம் தீர்ந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். ரொம்ப சுருக்கமாக இதோடைய அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு மகனாக பிறந்து யசோதையின் இடத்திலே வளர்ந்த நீ கம்சனின் வயிற்றில் நெருப்பாக நின்ற சர்வேஸ்வரன், உன்னை நாங்கள் போற்றி வந்தோம். அதனால எங்களுக்கு நீ அந்த பறை என்கிற கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்? திருத்தக்க செல்வமும் நீ நிறைவேற்றிவிட்டால் பிராட்டி விரும்பும் செல்வமான நீயும் உன்னுடைய வீரத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்திருக்கும் இந்த துக்கமும் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று இந்த பாசுரத்தின் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.